வெங்கவியலில் தற்போது வந்து சிபிசிஐடி வந்து குற்றப்பத்திரிகையை வந்து நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதில் தலித் சார்ந்த 2 பேர் இளைஞர்களே வந்து குற்றவாளின்னு சொல்லியிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க சார்? அபத்தமான குற்றப்பத்திரிகையை நான் பார்க்குறேன். ஆனால் பாதிக்கப்பட்டவர்களிடமிருந்தே குற்றவாளிகளை முன்னிறுத்துவது என்பது நேர்மையற்ற ஒரு சாதிய மனப்போக்கு கொண்டதாகத்தான் பார்க்க முடியும். பல தலைவர்கள் இதை கண்டித்திருக்கிறார்கள். அவங்க குடிக்கக்கூடிய தண்ணியில் அவங்களே எப்படி இது மாதிரி போல ஒரு செயலை செய்வார்கள் என்ற கேள்வி இருக்கிறது. பாப்பா மோகன் அவர்கள் மூத்த வழக்கறிஞர், அவர் பல்வேறு கேள்விகளை முன்பே எழுப்பியிருந்தார். இந்த அந்த அந்த கண்டாமினேட்டட் வாட்டர்னு சொல்லக்கூடிய அந்த கலக்கப்பட்ட தண்ணீர் முழுவதுமாக வெளியேற்றப்பட்டது. அது வந்து பரிசோதனைக்கெல்லாம் எடுக்கப்படவில்லை, முறையான பரிசோதனைகள் நடத்தப்படவில்லை என்று அவர் முன்பே வந்து இந்த இதுக்கான விசாரணை புலன் விசாரணை முறையை அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். அப்போ அது இன்றைக்கி கிட்டத்தட்ட அது உண்மையானது மாதிரி தான் இருக்குது. அப்புறம் பாதிக்கப்பட்ட மக்களை எப்படி ஒன்று செய்வாங்க? ஜாதிய வன்மத்தின் அடிப்படை தான் நடந்திருக்கிறது. அப்போ வந்து பாதிக்கப்படுறவன் எப்படி வந்து ஜாதிய வன்ம செயலை செய்ய முடியும்? ஆகவே இது வந்து வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது. 2 ஆண்டுகளாக இது வந்து தீர்க்கப்படாமல் தள்ளி போடப்பட்டது. இது பிடிக்க முடியாதெல்லாம் ஒன்றும் இல்லை, தள்ளி போடப்பட்டிருக்கிறது. 2 ஆண்டுகளாக இதற்கான தொடர்ச்சியான போராட்டங்கள் நடந்ததன் அடிப்படையில் தான் இப்பொழுது வந்து அரசு பதில் சொல்கின்ற நிலைக்கு வந்திருக்கிறது, காவல்துறை பதில் சொல்கிற இடத்துக்கு வந்திருக்கிறது. இது ஏற்க முடியாத ஒன்று. இதை நிச்சயமாக நாம் நிராகரிக்கின்றோம். மறு விசாரணை வேண்டும். தோழர் திருமாவர்கள் சொல்லியிருப்பதை போல சிபிஐ விசாரணை போன்ற ஒரு உயர்தரமான விசாரணை, நடுநிலையான விசாரணை நடந்தால்தான் உண்மை குற்றவாளிகள் கண்டறியப்படுவார் என்பதை நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம். தாவேகா தலைவர் விஜய் வந்து வெங்கவியல் செல்றதுனால இது உடனே சீக்கிரமாகவே இந்த குற்றப்பத்திரிகையிலே திடீர்னு தாக்கல் செஞ்சுட்டாங்கன்ற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க தாவேகா. அது எப்படி? அது எனக்கு தெரியலைங்க. ஏன்னா இதுக்கான பல பேர் போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க, தொடர்ச்சியான போராட்டங்கள் நடக்கிறாங்க. தொடர் அழுத்தங்கள் மக்களிடமிருந்து வருகின்ற அந்த எதிர்ப்புணர்வுகள் தான் இந்த அளவுக்கு நகர்வதற்கான காரணமாக பார்க்கின்றன. அப்படி தான் நான் வந்து பார்க்க முடியும். இது ஒரு திசை திருப்பக்கூடிய ஒரு விஷயமா இருக்கா? இந்த தீர்ப்பு, இந்த மாதிரி குற்றப்பத்திரிகையை வந்து திசை திருப்புறாங்க, சீக்கிரமாக முடிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா சார்? இல்லை, திசை திருப்புவது என்பதல்ல. இது பாதிக்கப்பட்டவர்களை குற்றவாளியை காட்டும் பொழுது தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஜாதிய வன்கொடுமையினால் பாதிக்கப்படுறவங்களுக்கு என்ன நம்பிக்கை நீங்கள் தர்றீங்கிற கேள்வி இருக்கிறது. அதே போல் வன்கொடுமை செய்யக்கூடியவருக்கு ஒரு துணிச்சலை தந்துடும். இனிமேல் நம்ம என்ன வேணால் செய்யலாம், அவனே நம்ம வந்து குற்றவாளி ஆக்கிடலாங்கிற உணர்வை கொடுத்துரும். அப்போ வந்து பாதிக்கப்படுறவனே குற்றவாளி ஆக்குனா என்ன அர்த்தம்? அதில் குற்றம் செய்வனுக்கு துணிச்சல் தருவது தான். ஆகவே குற்றம் செய்யக்கூடியவனுக்கு துணிச்சல் தருகின்ற ஒரு முடிவாகத்தான் இந்த இதை பார்க்குறேன். அதனால் அது கடுமையாக எதிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. மே 14க்கும் கடுமையாக அதை எதிர்க்கிறது. ரொம்ப நன்றி சார். வசந்த் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் செல்வகுமாருடன் செய்தியாளர் மகேஷ்.